மற்றொரு அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி செண்பகத்தோப்பு அணையில் தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இதனால் வெள்ளத்தில் மின் மோட்டார்கள் மற்றும் மின் வயர்கள் அடித்துச் செல்லப்பட்டிருக்கின்றன. அந்த அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் லிங்கப்பன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் லிங்கப்பன், முழு விவரம். வணக்கம் கனிமொழி. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் பகுதி அருகே இருக்கக்கூடிய அந்த செண்பகத்தோப்பு அணை, இந்த செண்பகத்தோப்பு அணை என்பது ஜவ்வாது மலையில் இருந்து பெய்யக்கூடிய மழைகள் இந்த செண்பகத்தோப்பு அணையில் நிரம்பி அதிலிருந்து வெளியேற்றும் தண்ணீர் போலூர், கலசப்பாக்கம், ஆரணி வழியாக செய்யாறு செல்வது வழக்கம். இந்த நிலையிலே கடந்த சில தினங்களாக திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளில் தொடர் மழை பெய்த நிலையில் ஆங்காங்கே தண்ணீர் பெருக்கெடுத்து ஆற்றுகள் மற்றும் குளங்கள் செல்கிறது. இந்த நிலையிலே கடந்த 12ஆம் தேதி அன்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் நீர்நிலை மேலாண்மை துறை சார்பாக ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டது. அதில் செண்பகத்தோப்பு நீர்மட்டம் உயர்ந்து வருகிறதால் கரையோரம் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது என்று ஒரு அறிவிப்பு வழங்கப்பட்டது. அந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து கடந்த 10 நாட்களாகவே இந்த செண்பகத்தோப்பு அணையில் நீர் வெளியேற்றப்படவில்லை. இருப்பினும் இன்று விடியற் காலையில் முன் அறிவிப்பு ஏதும் இல்லாமல் அந்த நீரானது வெளியேற்றப்பட்டதால் இந்த ஆரணி பகுதியில் வரக்கூடிய அந்த கமண்டல நாகநதி ஆற்றில் ஆரணி டு மற்றும் ஆற்காடு சாலையில் பழமையான ஒரு தரைப்பால சாலை தற்போது மேம்பாலமாக கட்டுமான பணிகள் அமைக்கப்பட்டு வருகிறது. அந்த கட்டுமான பணிகளில் ஈடுபடக்கூடிய அந்த இரும்புகள் மற்றும் மோட்டார்கள், மின் மோட்டார்கள் மற்றும் அந்த கான்கிரீட் சீட்டுகள் என்று சொல்லக்கூடிய கான்கிரீட் சீட் உள்ளிட்ட பொருட்கள் இந்த பெருத்த வள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதாக அந்த பாதிக்கப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலமாக குற்றம் சாட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் கரையோர பகுதிகளில் அதிகமாக வெள்ளம் பெருக்கெடுத்து வருவதால் இருபுறம் கரைகள் ஆங்காங்கே சரிஞ்சு காயப்பட்டு வருகிறது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி லிங்கப்பன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.